வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கலாமா? நிறைய பேர் வந்து அதை ஏங்க அதை ஒரு குடுவையில் போட்டு அடைச்சி வச்சுட்டு, ஒரு கிளி வளர்த்தோன்னா அதை கூண்டில் போட்டு அடைச்சி வச்சுட்டு, இரக்கமே இதில் வந்து பெருசாக நீங்கள் கருணை உள்ளத்தோடு இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இந்த செல்ல பிராணிகள் வளர்க்குறதுக்குமே ஜாதகத்தில் இடம் உண்டு. யாருக்கு இந்த யோகம் இருக்கோ அவங்களால மட்டும்தான் நாய் வளர்க்க முடியும், அவங்களால தான் பூனை வளர்த்த முடியும், அவங்களால தான் கிளி வளர்த்த முடியும், அவங்களால தான் மீன் வளர்த்த முடியும். இந்த யோகம் இல்லாத யாரும் நீங்கள் எது வளர்த்துனாங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக செத்துரும். அதனால் இதில் நான் ஒரு இரக்கம், அந்த இரக்கம் இல்லை. ரெண்டாவது, இது ஏன் ஒன்று வந்துச்சு அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ அந்த காலத்தில் நம்ம வந்து நாய் வளர்த்தணும், நாயை நம்ம கட்டி போடலை, வளர்த்தணும். அது அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது, ஃப்ரீடமாக இருக்கும். அதேமாதிரி மீன் வளர்த்துறது ஒரு பாவம். அது சின்ன குடுவையில் வளர்த்துறீங்க இல்லையா, அது ரொம்பவே பாவம். இந்த ஃபைட்டர்லாம் இத்தனையுண்டு, அதெல்லாம் பாவம். ஆனால் அழகுக்கு வாஸ்துக்கு அப்படின்னு நீங்கள் வளர்த்துறது இது பாவத்தின் ரேஞ்சில் வராது. அது அப்படி தான் பழக்கமே பட்டிருக்கு. உனக்கு அது செட் ஆகாதுங்கிற விதி இருந்துச்சுன்னா அது தன்னப்போல் அந்த உயிர் போயிடும். வளர்த்தக்கூடிய யோகம் இருக்கிறவங்களால மட்டும்தான் அதை வளர்க்கவே முடியும். நீங்கள் நினச்சி பாருங்கள், ஒரு மீன் உங்களால் வீட்டில் வளர்த்த முடியல, ஆனால் அந்த அக்வேரியம் வைக்கிறவங்க நூற்றுக்கணக்கான மீன்களை வளர்த்துட்டு தானே இருக்காங்க. நைட்டு போகும்போது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அவங்க போயிடுவாங்க, காலையில் வந்தோடனே எல்லாத்தையும் ஆன் பண்ணுவாங்க. அப்போ அங்கே சாகலையே, ஏன் இங்கே சாத்துச்சு? அவன் ஒரு வாட்டர் பாக்கெட்டில் தானே போட்டு டைட்டாக கட்டி வச்சு எல்லாமே வச்சுருக்கான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முழுவதும் அந்த பாக்கெட்லேயே வச்சுருப்பாங்க அக்வேரியத்தில். நீங்கள் ஃபுல் பாதுகாப்பு கொடுத்தாலும் சரி, வாங்கிட்டு வந்து உள்ளே ஊற்றுன உடனே செத்த மீன்கள்லாம் உண்டு. ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துச்சுன்னா நம்மக்கிட்ட யோகம் இது எல்லாமே அதன் அடிப்படையில் தான் நடக்குமே ஒழிய, நீங்கள் கடவுளாக இருந்து இதெல்லாம் பாவம் அப்படிங்கிற அளவுக்குலாம் இங்கே ஒன்றுமே இல்லை. ரெண்டாவது, இது வளர்த்தலாம், இதனால் நன்மை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் நன்மை இருக்குது. உங்களுக்கு ஏதாவது தீங்கு வருது அப்படின்னா அதை அந்த விலங்கினங்கள் வாங்கி அதுங்க மாய்த்து கொள்ளும். நாய், மாடு, பூனை இது எல்லாமே இதுக்குள்ளே அடங்கும். சிறு சிறு வண்டுகள் கூட, பூச்சிகள் கூட உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து அது மரணம் ஏற்பட்டுச்சுன்னா கூட இதனால் கூட உங்களுடைய கர்மாங்கிறது கழியும். அதாவது விதியில் என்ன இருக்குன்னா, இந்த வீட்டில் ஒரு மரணம் நிகழும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அது என்னவா வேணாலும் இருக்கலாம். ஆள் நீங்கள் மென்ஷன் பண்ணலை, இந்த வீட்டில் இப்படி நடக்கணும் அப்படிங்கிறத எழுதி இருந்துச்சு. அந்த வீட்டில் இருந்து ஒரு நாய் செத்து போச்சு, அவ்வளோதான். எங்கள் தாத்தாவுக்கு இப்படி நடந்திருக்கு. எங்கள் தாத்தா சீரியஸாக இருந்தார். அந்த பக்கம் வந்து ஒரு மாடு கத்திக்கிட்டே கிடந்துச்சு. அந்த மாடு நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா எல்லாரும் நினச்சாங்க தாத்தா தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா மாடு போயிடுச்சு. மாடு போனதுக்கப்புறம் தாத்தா பொழைச்சிக்கிட்டார். தாத்தா அதுக்கப்புறம் ஒரு 4 வருஷம் உயிரோடு இருந்தார். இந்த மாடு என்ன பண்ணுச்சுன்னா, தாத்தாவுக்கு தான் அங்கே குறியே வச்சுருக்குறாங்க. தாத்தாவுக்கு வச்ச குறியை மாடு வாங்கி மாடு இறந்துருச்சு, தாத்தாவை காப்பாற்றிருச்சு. அதனால தாத்தா 4 வருஷம் எக்ஸ்ட்ராவாக உயிரோடு இருந்தார். இவ்வளோ தான் நடக்கும். அப்போ நமக்காக தான் இந்த உலகத்தில் எல்லாமே படைக்கப்பட்டது. இது உண்மைதான். மனுஷனுக்காக தான் எல்லாமே, இந்த உலகம், மொத்த உலகமும். இதன் அடிப்படையில் இது தவறுங்கிற ரேஞ்சில் வராது. ஆனால் அதை நீங்கள் துன்புறுத்தக்கூடாது. நீங்கள் எந்த பிராணி வளர்த்தினாலும் அது கரெக்டாக உணவு கொடுக்கணும். நான் நாய் வளர்த்துறேன் ஆனால் சோறு போடுறதுக்குலாம் ஆள் இல்லை, அதை பராமரிக்கிறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணாதீங்க. நீங்கள் அதை ஒரு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை வளர்த்துறதுனால உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருக்கணும். சில பேருக்கு வந்து குழந்தை இல்லை, அதனால் நான் ஒரு கிளியை வளர்த்துறேன், அது என் கூட பேசுது, யாருமே இல்லாத தனியாக இருக்கிறேன், அதனால் அது எனக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. இவங்களுக்கு நீங்கள் என்ன போய் சொல்லிட முடியும்? நான் ஒரு நாய் வளர்த்துறேன் அப்படிலாம் 4 நாய் வளர்த்துறவங்கலாம் உண்டு. இங்கே ஈரோட்லேயே வளர்த்துறாங்க அப்படி ஒருத்தங்க, எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்களுக்கு அது ஒரு மன அமைதியை கொடுக்குது. இந்த நாய் தான் என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை நல்லா பார்த்துக்கிறவங்களாம் உண்டு. இதை நம்ம தடையெல்லாம் சொல்ல முடியாது. அதனால் எல்லாமே முற்றிலும் தடை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, எல்லாமே சரி அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எந்த வழக்கிலையும் இப்படி தான். இதன் அடிப்படையில் செல்ல பிராணிகள் வளர்த்துறதுக்குன்னு யோகம் இருந்தால் உங்களுக்கு அது வாய்க்கும், இல்லைன்னா அது தன்னை மாய்த்து கொள்ளும். இதனால் இது பாவம், நான் அதை குடும்பப்படுத்துகிறேன் அப்படிலாம் எதுவுமே இல்லை.